there is விஜய் ஆண்டனி பெருசாக நடிக்க மாட்டாருன்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ட்ரூ. முதல்ல என்னன்னா, ஐ திங்க் அவர் சூஸ் பண்ற படங்கள் வந்து அவ்வளோதான் அவர்கிட்ட வந்து கேட்குது. இவ்வளோ ஏன் படமும் அவ்வளோதான். நான் இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்கிறோம், ஸ்கேர்ஸ்லி பிலீவபிள். அது இப்போ சும்மாரியா இப்போலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும். இது எந்த மூஞ்சி சொன்னால் நம்புறதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஜேர்னலிசம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மை இல்லை. இப்போயும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தைரியமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இதில் முன்னுக்கு வரணும், உண்மையாக இருக்குன்றவங்க இருக்காங்க. முதலாளிகள் தான் வெளில போயிடுறாங்க. வணக்கம். 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 மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய அப்கமிங் ஃபிலிம் ரத்தம் பொறுத்து நம்ம பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் சம்திங் ஹியர். ரத்தம் படத்தில் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை பொறுத்து ஒரு இன்சிடென்ட் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் த டைம் அவுட் டு சே தட் அவருக்கும் சரி, அவரை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும், உங்களையும் சேர்த்து என்னுடைய அன்பும் ஆதரவும். தேங்க்யூ. ஹேவிங் செட் தட், இப்போ ஐ ஃபீல் லைக் நம்ம படத்தை பொறுத்து பேசலாம், ரத்தம் பொறுத்து பேசலாம். நீங்கள் வேற ஜேம்ஸ் கேமரன் மாதிரி 5-6 வருஷத்துக்கு தான் ஒரு படம் பண்றீங்க. நாட் பை சாய்ஸ், படம் கிடைக்கிறது இல்லை. Modest as ever. Like one of the things I wanted to start off this conversation is trailerல of course நீங்க ரொம்ப பெருசா படத்தை பத்தி என்ன அப்படின்ற ஒரு விவரத்தை பெருசா எடுத்து சொல்லலை, கட்டி காத்திருக்கீங்க ஒரு ரகசியத்தை. பட் ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறதுனால ஈவன் ஸ்பெசிஃபிக்கா அது என்ன அப்படிங்கிறது கேட்காம, உங்களுக்கு இந்த படத்துல உங்களுடைய ஈர்ப்பு என்னவா இருந்துச்சு? முக்கியமாக இதனுடைய ஜான்ரவா, த கேரக்டர்ஸா, நீங்க இது வழியாக சொல்லக்கூடிய கருத்தா, லைக் எது உங்களை முதல்ல கருத்துன்ற வார்த்தை அதனாலதான் நான் கோட்ஸ்ல போட்டேன். அதுவே நமக்கு கருத்து இருக்கு, படத்துல கருத்து இருக்கு. See, I like to shock people in some way or the other. It's அது ஒரு போதை தான் அது. நீங்க போய் ஒரு சினிமா தியேட்டர்ல when you see somebody going, that's a great reaction for a filmmaker to have. So I felt that the idea that the movie originate ஆன இடம் வந்து is something like that. Something that will make you go, கேன் யூ ஆக்சுவலி டாக், அதை பற்றி பேசலாமா, அது பேசுறது ஓகேவா அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. இல்லை பேசலாம், என்ன ஆயிடப்போகுது, பேசி தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. லைக் நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ப்ரைவேட் கான்வர்சேஷன்ஸில் பேசிக்கோம். இப்போ கூட நம்ம மைக் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டோம் விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அதை நம்ம மைக் ஆன் பண்ணிட்டு பேசுவோமான்னு கேட்டால் ஹைலி டவுட்ஃபுல். இட்ஸ் புட்டிங் அவர் செல்ஸ் அவுட் தேர்ல. பட் அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் தான். இல்லை பேசலாமே, நீங்க பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து does it stem from இது செல்லுபடி ஆகாது கமர்ஷியல் ரீதியாக, அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஹோலி கவுஸ், ஓகே ஓகே ஓகே, ஐயோ அதெல்லாம் நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அப்படின்னுவாங்கல்ல. ஸோ ஒன்று அது என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. there are some things that we break down in the film, things that we tear down, things that have been built up, we tear down in the film. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம், அதாவது இது எல்லாமே வந்து ஒரு ஜான்ரா ஃபிலிம்குள்ளே ஃபிட் பண்ணுறோம். ஐ மீன் தேர் இஸ் நோ, இட்ஸ் நாட் ப்ரீச்சி. நான் ஒன்று எனக்கு ஒரு கருத்து தோணுச்சு, அந்த கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன்ற கதை கிடையாது. அது ஒரு கதை தான். இன்ஃபேக்ட் the film has a trope, a very clear trope of this guy who is ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா பண்ணுற ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டு, அது எனக்கு வேணாம், இனிமேல் என்னால் அதை பண்ண முடியலன்ட்டு போயிட்டு, அவன் ஒருத்தன் வந்தால் தான்ப்பா இதை பண்ண முடியும் அப்படின்றது திரும்பி வரான்ல, அந்த ட்ரோப்லாம் இருக்கு. ஆனால் அதுக்குள்ள making yes, you start watching the film thinking, I know what this film is about, you know, like சலங்கையொலி மாதிரி கமல் திரும்பி வந்து பரதனமா என்னன்னு காட்டுவாருன்ற மாதிரி. but then it's not, it is, but it's not about that. அது மட்டும் இல்லை, ஒருத்தனுடைய பயங்கரமா திரும்பி வந்தான் கம்பேக் கொடுத்தான்றது இல்லை. ஓகே, மூலக்கதையா இல்லை. ஓகே. ஸோ எனக்கு அந்த ட்ரோப்பே ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்து அந்த சலங்கை ஒலியில் இருக்கிற அந்த எல்லாருமே வந்து அவன் குடிக்காரன் ஒரு வேஸ்ட் அப்படின்னும் போது அவன் வந்து ஆடி காட்டும் போது அதேன்ற எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோ மூமெண்ட்ஸ் யூ கேன் இமேஜின் இன் தமிழ் சினிமாவில். அது மீன் அவர் யாரையும் போட்டு அடிக்கலை, ஒன்றும் இல்லை, மாசெல்லாம் இல்லை, பட் ஆனால் பயங்கரமாக இருக்கும் பார்க்கறது. அது என்னைக்குமே அவன் முடிஞ்சிருச்சுப்பா அவன் கதை அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு காட்டுற ஒரு. ஸோ அந்த ட்ரோப்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து made me think that yeah, this is the right thing to do, and it felt விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது அப்படின்ற. he's a very serious man in his life.
and he's very passionate about what he does. I mean, he can get ரொம்ப, அதாவது நம்மளை இரிட்டேட் பண்ற அளவுக்கு அவரு இதாயிருவார், ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கே வந்து இந்த கேரக்டர் ரொம்ப கரெக்டா இருக்கும்னு எனக்கு, ஏன்னா அது கேரக்டரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இன்டென்ஸ்லி பேஷனட் அபவுட் தி ஒர்க் ஹி டஸ். ஓகே. ஸோ இதுல ரத்தம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கான அடையாளங்கள் என்ன? லைக் இல்ல சொல்லலாம். நான் ஐ மீன் நம்ம ட்ரெய்லர்லயே காட்டுறோம், சில கொலைகள் நடக்குது. This guy is a journalist. The whole film is a newspaper procedure. Like எங்க தொழிலை பத்தி ஏதாவது நல்லது சொல்றீங்களா இல்ல இவங்க எல்லாம் வேஸ்டா? ஏன்னா அதுதான் யூசுவல் ட்ரெண்ட் இப்போ. which is okay I guess. உங்க தொழிலை பத்தி தான் படமே. ஓகே. ஹீரோ இஸ் எக்ஸ் நியூஸ் கை. அவனை வந்து ஒரு காரணங்களுக்காக அவன் வந்து திரும்பி வர வேண்டியதா இருக்கு. அவனுடைய தொழிலுக்கு அவன் வேணான்னு ஒதுங்கி இருக்கான், ஆனால் திரும்பி வர வேண்டியதா இருக்கு. அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான். அங்க சில கொலைகள் நடக்குது அண்ட் அவன் அதனால ஈர்க்கப்படுறான், இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு போறான். ஆனா அங்க வந்து யூஸ்வலா என்ன ஆகும்னா, கொலைகாரன் யாருன்றதான் வந்து உங்களுக்கு ஒரு படத்துடைய ஒரு தேடலா இருக்கும். நமக்கு கொலைகாரன் யாருன்றது நம்ம படத்துல இன்வெஸ்டிகா காட்டுறது மட்டும் இல்லை, ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டோம். ஸோ யார் கொலைகாரன்றது இங்கே மிஸ்டேக் கிடையாது. ஸோ வேற ஏதோ ஒன்று இருக்காங்க, சம்திங் எல்ஸ் இஸ், அதை சொல்ல முடியாது. இல்லை, நோ ப்ராப்ளம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் நம்ம ட்ரெய்லர் பற்றி பேசுறதுனால என்ன டக்குன்னு நான் கவனிச்ச ஒரு விஷயம் வந்து, இவர் அடிக்கடி ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி உட்காந்து யோசிக்கக்கூடிய ஷார்ட்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி, விச் சீம் லைக் அ டிபார்ச்சர். ஏன்னா லார்ஜ்லி ட்ரெய்லர் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும். அவர் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு, பஞ்ச் டைலாக் பேசிட்டு இருப்பாரு, இல்ல அடிச்சுக்கிட்டு இருப்பாரு, பாடிக்கிட்டு இருப்பாரு, லவ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஒரு மனுஷன் ஒன்றும் பண்ணாம இப்படி உட்காந்து யோசிக்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல, அது திரும்ப திரும்ப வரும்போது ஐ டோன்ட் நோ, இட் ஜஸ்ட் என்னன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து எங்களுக்கு வந்து படத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு காட்டக்கூடிய விஷயங்களே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா we are not just hiding one thing, we are hiding everything. அந்த எதுவுமே வந்து அதுல இருந்து பேச முடியாத மாதிரி இருக்கு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிச்சுன்னா we can have a conversation about why this happened. ஒன்று அது இருக்கு. இன்னொன்று வாட் ஹீ திங்ஸ் இப்படி இருக்குமா அப்படின்னு அவனை யோசிக்கிறான்ல, அது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையேன்றது அவனை வந்து பிரமிக்க வைக்குது. இப்படி நடக்குமா, இஸ் இட் ரியலி பாசிபிள் தட் சம்திங் லைக் திஸ் குட் பி அவுட் தேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால ஷார்ட்ஸாவே அந்த மாதிரி படத்துல ஹீஸ் லைக் awestruck by what could be happening. So those shots are there in the trailer. Okay. Plus we didn't want to make the regular we have stunt shots, chase la irukku padathula, but adu venda abindradha is what we thought. Thank you. Elephant in the room ku varuvom. Why I mean departure from comedy pathi? I don't see it as a departure. I think I can do many things. I think I've kind of shown that I can do comedy. It successful films panna mudiyum abindradhu எனக்குமே ஐ திங்க் ஐ ஷுட் டூ அதர் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னும். அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு கெட் ஹீரோ டேட்ஸ் இஃப் ஐ கீப் டூயிங் ஸ்பூஃப்ஸ். ஆதிஷ் டேட் கிடைக்கும் அது. Yeah, so I need to prove myself in various things. If I want to work with bigger, not bigger, but bigger canvases. If I want bigger canvases to work on, alla venuna I have to so enakku solunga, this is a way of enna solradhu, na oru serious filmmaker அப்படினு காட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த தேடல் தானே இது முக்கியமாக. எது கேட்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டா அந்த பேபின்னு ஒரு தெலுங்கு படம் வந்துச்சு. அந்த ஃபில்ம் மேக்கரோட பேசிட்டு இருக்கும்போது அவரும் ஒரு ஸ்பூஃப் படம் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தாரு. பட் அதுல போனக்கூடிய ஒரு வேலையாக இருக்கட்டும், அதுல நான் செஞ்ச நாங்க ஃபில்ம் மேக்கிங் எஃபர்ட் அதெல்லாம் அங்கீகரிக்கப்படலை, என்னதான் படம் பேசப்பட்டாலும் சரி. ஸோ சம்ஹவ் இந்த மாதிரி படங்கள் பண்ணும் பொழுது தி ஆர்டிஸ்ட்ரி ஆஃப் இட் யாரும் பெருசா கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மைதான். அதுதான் மெயின் உண்மைன்னு வச்சுக்கோங்க. அதுக்காகத்தான் நான் இந்த படம் எடுத்தேன், இது வச்சு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த காம்பனன்ட் இருக்கு. நான் இதையும் ஏன்னா அதுக்கு வந்து என்ன புகழ் கிடைக்கலாம், மணி, யூ மைட் ஈவன் கெட் பிகர் பட்ஜெட்ஸ். If we do another Tamil padam, I'm sure it will be mounted on in a bigger scale. Adalla you can get, you might even get the salary that you're getting here. But the thing called prestige, right? The thing called respect, that really doesn't come when you're only doing comedy. One craves that also, no? I mean, if you've kind of dedicated your life to being here, adum thana venum. Hi, I'm also a filmmaker அப்படின்ற. Yeah. Okay. அதாவது ஒரு ஜான்ராவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம் கொடுத்தாலே பீப்புள் டென் டு கெட் ஸ்லாட்டட் அவங்க கரியர் ஆரம்பத்தில். நீங்கள் அதில் ஒரு 2 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க.
ஸோ அதை தாண்டி அதை பிரேக் பண்ணி ஹே நான் வேற ஒன்று பண்றேன் இந்த படத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது somebody needed to show faith in you and to say that சரி ஆமா பரவாயில்ல இந்த முறை காமெடி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எங்க இருந்து உங்களுக்கு முக்கியமான அந்த ஷோ ஆஃப் ஃபெய்த் விஜய் ஆண்டனி தான். ஐ மீன் யூ ஹேவ் டு பே கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ. ஸோ அவர் வந்து அடிக்கடி என்ன சொல்லுவார்னா, அவர் என்னோட 2வது படம் பார்த்துருக்காரு. The film that the world has not seen. ரெண்டாவது படம்னா தமிழ் படம் டூ இல்ல, படம் பேரு படம் பேரு 2வது படம். அந்த படம் அவர் பார்த்திருக்காரு. அவர் அந்த படம் வந்து அவுட் அண்ட் அவுட் ஃபார்சிக்கல் ஃபில்ம், லைக் கம்ப்ளீட் ஃபார்ஸ். அந்த படத்தை அவர் பார்த்துட்டு அவர் ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா, இந்த படத்துல இந்த மாதிரி எலிமெண்ட் இருந்தா கூட ஒரு சின்ன சீக்வன்ஸ் வேர் an assassin is getting ready for the job, he is prepping himself to go, போய் ஒரு கொலையை பண்றதுக்கு ஒரு 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 கொலைகாரன் கிளம்புறத ஒரு சீக்வன்ஸ், மாண்டேஜ் சீக்வன்ஸ் மாதிரி பண்ணிருப்போம். அவர் சொன்னார், இது நீங்க எந்த ஹீரோக்கு வேணா பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கு அது பார்க்கறதுக்கு. இது நீங்க எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இந்த சீக்வன்ஸ் அவங்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், விச் மீன்ஸ் தட் ஒன்னால இது நல்லா பண்ண முடியுது அப்படின்னு ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் அக்ரெடிஷன்ஸ் வந்து அவர் தான் சொன்னார். இட்ஸ் வெரி குட் பார்க்கறது. நீ வந்து அது காமெடியாக உங்களுக்குள்ள நீங்க அந்த தன்மையை கவனிச்சது கிடையாது அதுக்கு முன்னே? frankly எப்படி கேக்குறேன்னா, அதை சொல்லும் பொழுது did you were like were you like ஓ அப்படியா ஓகே ஃபைன் அப்படின்ற ஒரு உணர்வு அந்த ஸ்டேஜ் இல்லப்பா யாரோ பார்த்தாங்கடா ஃபைனலி அப்படின்னு அந்த ஸ்டேஜ் ஆஃப் கேரியர் இருக்குல்ல சுதீர், யூ நாட் ரியலி as serious as one should be with their profession. ஏன்னா திங்ஸ் ஹேப்பன் நேச்சுரலி ஃபார் அஸ். ஐ வாஸ் நாட் அன் அசிஸ்டன்ட். நான் போய் வேலைக்கு போய் எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டது கிடையாது. அதுவா டப்பு டப்பு நடந்துச்சுல்ல. வி வர் டூயிங் வெரி, அதாவது என்ன சொல்றது, இட்ஸ் நாட் லைக் வி வர் கூஃபிங் அரவுண்ட், பட் இது எப்படியாவது நல்லா வரணும், அடுத்த படத்துல வந்து நமக்கு இங்க இருந்து நம்ம இங்கே போனோம், அப்புறம் அந்த ஹீரோட்ட அப்படியே இல்லை. இட்ஸ் பேசிக்லி ஐ காட் அ ஸ்கிரிப்ட், மை ப்ரொடியூசர் லைக்ஸ் இட், லெட்ஸ் ஹேவ் ஃபன் வித் திஸ் திங் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கும். ஸோ அவர் சொல்லும் போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவர் தான், பிகாஸ் ஹி ஹட் சீன் தட் ஃபில்ம், ஒரு வெறும் தமிழ் படம் பார்த்தவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை விட அவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணுறதா இருந்தோம், விச் இஸ் அன் அவுட் அண்ட் அவுட் காமெடி, நாக்குமுக்கா. ரைட். பட் தென் ஐ செட் ஐ ஹேவ் சம்திங் எல்ஸ், வுட் யூ லைக் டு கேட்குறியா அப்படின்னு ஒரு நாள் ஐ கால்டு ஆஃப்டர் அ கப்புள் ஆஃப் ட்ரிங்க்ஸ். ஒரு கடுப்புல என்னையா படம் பண்ணலாம்டி, எப்போ பண்ணலாம், இப்போ பண்ணலாம் சொல்றியா? he said it's not like I have not been asking, நான் ஒன்றும் வேணான்னு சொல்லி, நீ கதையை கூட நான் கேட்கல, நீ கொண்டு வா பண்ணலாம் அப்படின்ட்டு he said. But then I said no, read it because உனக்கு இது கரெக்டான இந்த அவர் ஸ்லோவாக ரைஸ் ஆகிட்டே வர்றாருல, his profile is getting bigger and his stardom is getting bigger, ஸோ உனக்கு கரெக்டாக இருக்கா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். said right up my alley, கரெக்டாக இருக்கு. He wanted to produce himself, but he also had a 3-film deal. He had a film deal with Infinity, which is my current producers. So அவரு நான் பண்றேன்னாரு, but some of the producers were like, no, we know what the script is about, we want to do that அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. So that's how, I mean, both sides, both Vijay Antony and the producers. I mean, producers வந்து ஸ்கிரிப்டை நான் நாளைக்கு அனுப்புறேன்னு சொல்லும் போது இல்லை சார் அது ஓகே, ஆனால் நீங்கள் படம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு வேலிடேஷன் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஃப்ரம் போத் சைட்ஸ். யூ ஆல்வேஸ் லைக் டூயிங் திங்ஸ் வித் ஸ்மால் ட்விஸ்ட் இல்லை? இது ஒரு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறத விட உங்களுக்கு எதிர்பார்க்காத அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கலன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு தன்மையை நான் கொடுக்குறேன்றதுல ஒரு அது அது எங்க இருந்து வர்றதா பாக்குறீங்க? that sense in terms of like நீங்க I mean adsல you work, so is that part of that structure essentially to இருக்கலாம். See, if it's not too long, I'll just tell you some small thing. Just like I have never assisted anybody here, I had never worked in an advertising agency before I started my own. So it's just like, things happened, clients happened and things. So we had done one campaign for High Style, which was pretty good. It was a fashion shoot based thing for High Style, and we were in demand a little bit on the time. இது வந்துட்டு அப்போ the next client that came, big client that came to us was a guy called Indra Flat Promoters ன்னு சொல்லிட்டு ஒரு it's a real estate company. ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து தம்பி எனக்கு இதை பற்றி தெரியாது, கிரண் வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், அவரோட ஃப்ரெண்ட் ஹை ஸ்டைலோட ஓனர் எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு, ஐ ஆம் கோயிங் டு ட்ரஸ்ட் யூ, ஸோ டூ சம்திங் குட், நீ கொண்டு வரது நல்லா இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நல்லா இருக்கணும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். ஸோ திங்கிங் ஓகே எவ்ரிபடி இஸ் டூயிங் திஸ் அப்படின்னு ஒரு நாள் நைட் ஜஸ்ட் திங்கிங்,
why don't we do outrageous things inside the house? ஏன்னா அது சொந்த வீடு, உன் சொந்த வீடாக தான் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. Why don't we sell that idea? So we said no rent, no rules. And we did like absolutely crazy stuff. அதாவது ஒரு அம்மா வந்து ஒரு சமையல் அறையில் வந்து ஒரு குதிரை மேலே உட்காந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கேம்பெயின் வந்து பயங்கர just took off, like exploded like anything. People were asking for work like that in every agency. அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு. So we were like ரைடிங் த ஹை. அப்பதான் எனக்கு ஒரு பெரிய லைக் ஒரு கதவு திறந்த மாதிரி, this is what you're good at, this is what comes very naturally to you, you know, the thing that other people will not do, the radical thing அப்படின்றது எனக்கு I think that must have been my starting. Yeah no, it makes sense. I mean விஜய் ஆண்டனி பொறுத்த வரைக்கும் 1-2 படங்கள் சமீபத்தில் அவருக்கு கொஞ்சம் சுமாராக போயிருந்தா கூட லார்ஜ்லி அவர் பொறுத்த பார்வை மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா, இவர் பண்ணா ஒரு நல்ல ஸ்கிரிப்டை தான் இவர் தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய காலிங் கார்டாவே இருக்கு. ஸோ அவரு இதுக்கு ஒப்புதல் கொடுத்ததுக்கான ஒரு காரணம் அது உங்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்டாக தெரிஞ்சுதா இல்ல? ஆமாம்மா கண்டிப்பா. ஏன்னா அது அவருக்கு வந்து படங்கள் நல்லா போகுதுன்றது மட்டும் இல்லை, அவருக்கு நிறைய குட்வில்லே இருக்கு. லாட் ஆஃப் யூ cannot find many people வந்து எனக்கு அவரை பிடிக்கலன்னு சொல்றது வந்து ரொம்ப ரேர் விஜய் ஆண்டனி அவருடைய கேஸ்ல. ஐ மீன் யூஸ்வலாக மற்ற ஆர்டிஸ்ட்னா இவரை பிடிச்ச அவரை பிடிக்காம, இவரை பிடிச்ச அவரை திட்டுவாங்க. இவரை யாருமே திட்ட மாட்டாங்க. அவருக்கு அவர் உண்மையிலே ஆக்சுவலாகவே அவர் அப்படிதான். ஐ மீன் வெரி எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்யணும், அந்த மாதிரி டைப் தான் அவர் ஆக்சுவலாக இன் ரியல் லைஃப். ஸோ ஹீஸ் காட் லாட் ஆஃப் குட்வில். அந்த குட்வில்ல வந்து அவர் எப்படின்னா ஐ வில் நாட் டிசப்பாயிண்ட் மை ஃபேன்ஸ்ன்னு அவர் அதை கன்வெர்ட் பண்ணிக்குவார். ஸோ அவர் வந்து படம் ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது மக்களே பிடிச்சிருக்குன்னு சொல்ற மாதிரி தான் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இட் வாஸ் வெரி சொல்ற மாதிரி இந்த ஸ்டார்டம் பயணத்தில் இருக்கும்போதுல ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் எனக்கு இதெல்லாம் தேவையான விஷயங்கள், இதெல்லாம் நம்ம இதுக்குள்ள சேர்த்து ஆகணும் அப்படின்னு சொல்வது உண்டு. இல்ல குழந்தை ஆடியன்ஸை கவர் பண்றதுக்கு, இது பெண் ஆடியன்ஸை கவர் பண்றது, இதெல்லாம் இந்த ஸ்டார் உருவாக்கத்துல முக்கியமான ஒரு பாதைகளாக இருக்கு. அந்த மாதிரி அம்சங்கள்லாம் ஏதாவது நெசசரியாக இருந்துச்சா இவருடைய ஜேர்னி ஆஃப் ஸ்டார்டம் பொறுத்த வரைக்கும்? வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ? இல்ல நீங்க அவரோட படங்கள் பாத்தீங்கன்னாலே அவரு என்கிட்ட ஒரு முறை பிரைவேட்டா பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது எத்தனையோ ஐ ஒர்க் வித் ஹீரோஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட், எஸ்பெஷலி விஜய் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுல வந்து அவர் சொல்ல ஒரு புலி உருமுதுன்னு ஒரு பாட்டு போட்டிருப்பேன். ஐ ஹவ் நெவர் கால்ட் மை செல்ஃப் புலி எனிவேர். அது வந்து எந்த இடத்துல என் படத்துலையோ ஒரு புலி மாதிரி ஒரு சிங்கம் புலி அந்த மாதிரிலாம் நான் என்னைய சொல்லிக்கிட்டதே இல்லை. நானே லிரிக்ஸ் எழுதியிருக்கேன் கூட, பிகாஸ் ஐ நோ யாருக்கு அதை சொல்லணும்னு ஒன்று இருக்கு. ஸோ அவர் வந்து அதில் ரொம்ப ப்ராக்மேட்டிக்காக ப்ராக்டிக்கலாக இருப்பார். இதுதான் கரெக்ட். அவருடைய நீங்க படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கூட அவர் வந்து ரொம்ப ஓவரான ஹீரோயிசம் காட்டணும் பெருசா பண்ண மாட்டார். நான் ஐ மீன் அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் அவரோட ஃபில்மோகிராஃபில அந்த மாதிரி ரொம்ப நியாயமான ஒரு ஹீரோயிசமா இருக்கும். ஒருத்தன் இவ்வளவு பண்ணலாம், அதை அவன் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும். இந்த படமும் அதே மாதிரி தான். ஸோ அவர் வந்து பயங்கரமான விஷயங்கள் படத்துல பண்ணா கூட விஷயங்கள் தான் பயங்கரம். வந்து அவர் ஒரு சூப்பர் ஹுமேன் மாதிரியோ இந்த முகத்து வச்ச ஒரு ஆளால தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை. ஐ திங்க் உங்களை ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமுதாய அக்கறை அது வெளியே வர்றது நிறைய பேர் அதை பார்க்க முடியுது. இந்த படம் வழியாக அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் யூஎஸ் சினிமால சேனல் பண்றதுக்கான ஒரு முக்கிய வாய்ப்பு கிடைச்சதா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஆனா அதை நான் விரிவா சொன்னேன்னா மாட்டிப்பேன், எடுத்து கொடுத்துற மாதிரி ஆயிரும்னு சொல்றீங்க. படத்துல இருக்கு. I had an opportunity to say things that I found, but it wouldn't be just that big thing that you're talking about. I'm sure no that's not the big ஒரு சீரியஸ் படம் அப்படின்னும்போது then I'm sure இது many other spaces வழியா அது கூட உங்களால சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல. It is there, it is not the film itself. அது வந்து மொத்த படமும் நம்ம வந்து இந்த படம் சமுதாயத்துல இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது. At the end of the day it's a crime drama. Yeah. So the film that I idolized, நான் வந்து என்ன படம் அப்படின்னு நினைச்சது வந்து ஸ்பாட்லைட். It's one of my is my number one film, right? So அந்த படம் தான் எனக்கு that's a kind of அதுவும் ஒரு ஸ்டடி of how journalism is conducted அந்த மாதிரி இல்லையா?
This is very much set in the journalism. So இது வந்து உங்களுடைய ஒரு homage to spotlightன்ற மாதிரி பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். But obviously I've done, if I do spotlight it will I don't think it'll do well here. I mean it's a very ரொம்ப மெடிடேட்டிவா ரொம்ப ஹை மொமெண்ட்ஸ் கொடுக்கணும்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு கதையை எடுத்து கதையை சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க ஆஸ்கர் கொடுக்கலாம், பட் இங்கே ஓடுமான்றது இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு 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 ஃபுல் ஃப்ளெஜ்டு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நமக்கு ஜான்ர் ஸ்டோரி டெல்லிங்கிறதே நம்ம இதில் இல்லை. ஐ மீன் வி வாண்ட் எவ்ரி திங் இல்லை. ஸோ நம்ம இதில் எவ்ரி திங் இல்லைனாலும் அதர் திங்ஸ் இருக்குது, கொஞ்சம் மற்ற விஷயங்களும் இருக்குது. ஓகே. இப்போ அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 நேர்மையான ஜேர்னலிசமோ ஒருத்தன் பண்ணாலே எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நிகழ்த்த முடியும் அப்படின்னு பேசின ஒரு படம். கண்டிப்பா. இங்க ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும் நீங்க I mean, what is your view on things in terms of இந்த படம் வழியாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ideas? Or tell me if I'm getting too close to the source material. Actually, I think I can say, I've not said this anywhere else, but I can quote one line from the movie. He says, இப்போ ஜேர்னலிசம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மை இல்லை. இப்போயும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தைரியமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இல்லை முன்னுக்கு வரணும், உண்மையாக இருக்குன்றவங்க இருக்கான். முதலாளிகள் தான் வெளில போயிடுறாங்க, முதலாளிகள் தான் பயந்துடுறாங்க, விலகி போயிடுறாங்க. அதுதான் பிரச்சனை அப்படின்னுவோம். தட்ஸ் ஆனஸ்ட்லி மை வியூ ஆஃப் current journalism as well. I think it starts at the top. Yeah. உங்க டீசர்ல ஐ திங்க் யூ மென்ஷன் தட் ஒரு இடத்துல ஒரு அளவுக்கு மேல மயிரா போச்சுன்னு திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன் ஒன்று வரும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்த மாதிரி டைம்ல எல்லாம் அந்த மாதிரி தோணிருக்கு? இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ஐ டோன்ட் நோ யுவர் ரிலேஷன்ஷிப் வித் சொசைட்டியாக இருக்கலாம், இல்ல யுவர் ரிலேஷன்ஷிப் வித் சினிமாவாக இருக்கலாம். லைக் இல்ல, நான் அவ்வளோ இன்டென்ஸா எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. அப்படியே அவ்வளோ சீரியஸா திருப்பி அடிக்கணும் அப்படின்னு I can't remember anything like that. I felt that strong about anything. I think இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது when it works இல்ல sort of cinema, it has the effect of கொஞ்சம் பார்க்குற எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயம் நடக்கும். நம்ம கொஞ்சம் நேர்மையா இருக்கலாமே, நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் ஒழுங்கா பண்ணலாமே, ஆர் நம்ம திருப்பி ஒருத்தர்னா நாட் பிசிக்கலி நம்மள ஒடுக்குறவங்களையா இருக்கட்டும், நம்மள கேவலமா பேசுறவங்கள அவங்களுக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் லார்ஜ்லி ஐ திங்க் நம்ம சினிமாவில் கொஞ்சம் ஃபிசிக்கலாக அடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவர் என்னப்பா சினிமா என்ன பண்ணுவார், நம்ம ரியல் லைஃப்ல என்ன பண்ண முடியும், அப்படிலாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குற ஒரு தன்மை இருக்குல்ல. what would you tell such people in terms of? இல்லை, எனக்கு இந்த படத்தில் டெஃபினட்டாக ஒன்று நடக்கும் சுதீர். ஐம் ஷூர் ஒன் திங் will happen. ஐம் ஷூர் ஜேர்னலிசம் உடைய பவர் என்னன்றது தெரியும். தட் ஐ திங்க் ஈவன் ஃபார் த ஜேர்னலிஸ்ட் who might have grown cynical over time, நம்ம அதாவது நம்ம பண்ணுற வேலை நல்ல வேலை தானா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் பண்ணுற வேலையை விட முக்கியமான வேலைலாம் இல்லை. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது பிரிங்கிங் ட்ரூத் டு பீப்புள். உண்மையை போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண வேலை கிடையாது. நீங்கள் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப பெரிய வேலை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஐ திங்க் த ஃபில்ம் வில் லார்ஜ்லி. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பல பேர் நீங்கள் சொல்வது போல உள்ளே வரும்பொழுது ஒரு பயங்கரமாக இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க நான் முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு சென்ஸோட வருவது உண்டு. பட் வித் டைம் ஐ திங்க் தட் கெட்ஸ் டைல்யூட்டட் பிகாஸ் தே ஃபீல் லைக் நான் ஏதோ நினைச்சேன் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நடக்காது போலயே, சரி ஓகேவா இது ஒரு சராசரி வேலை தானே, இதில் சம்பாதிச்சுக்கிட்டு குடும்பத்தை செட் பண்ணிட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒன்று ஆகுது இல்லை. அது எந்த இடத்துல அதை திருப்பி ரிமைண்ட் பண்றதா அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து நினைச்சோம்னா ஒருத்தனால கூட இதை வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்க முடியும், ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய இடம் தான் அது அப்படின்னு இட் ஆல்சோ ப்ரூவ்ஸ் டு யூ ஹவு இட் கேன் பி டன். இன்னைக்கு கரண்டா நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள்லயே ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இஃப் இஸ் ஏபிள் டு டூ சம்திங் லைக் திஸ் இவ்வளோ பெரிய சேஞ்சை வந்து நிகழ்த்த முடியும்ன்றது வந்து ஐ திங்க் தி ஃபிலிம் சேஸ். விஜய் ஆண்டனி பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பல பேர் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஆக்டராக லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் அதையும் தாண்டி ஒரு மோமெண்ட்ல ஒரு இமோஷன் உருவாக்க முடியுது, சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் டெலிவர் பண்ண முடியுது அப்படின்னு. நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆக்டராக ஒரு பெர்ஃபார்மராக அவருடைய ஸ்ட்ரெங்த்ஸ் என்னவா பாக்குறீங்க, ஒரு ஐ டோன்ட் நோ வீக்னஸஸ் மேபி? அதாவது தேர் இஸ் விஜய் ஆண்டனி பெருசா நடிக்க மாட்டாருன்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ட்ரூ. முதல்ல என்னன்னா ஐ திங்க் அவர் சூஸ் பண்ற படங்கள் வந்து அவ்வளவுதான் அவர்கிட்ட இருந்து கேட்குது. இவ்வளவு ஏன் படமும் அவ்வளவுதான். ஐ மீன்
இதுல வந்து நான் ப்ரொசீஜரல்னு சொல்லும் போதே வந்து அதுக்குன்னே ஒரு டோன் இருக்கும்ல, அது லார்ஜ்லி அண்டர் பிளே, ஸ்டிக் டு வாட், ஒருத்தம் எப்படி நியாயமா ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு மேல போய் வந்து நம்ம வசந்த மாளிகை மேட்டர்லாம் அங்க பண்ண முடியாது. அங்க இடம் ஸ்கோப் இல்ல. அவர் இவ்வளவு நாளா சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ்ல மெஜாரிட்டி ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அவ்வளவுதான் கேட்டிருக்கு அவரு. அவரோட ரேஞ்ச் வந்து ஆக்சுவலி இஸ் மச் பிகர். ஐ எம் நாட் சேயிங் ஹி இஸ் தி ஒன் வித் தி பிக்கெஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா நமக்கு காட்டின ரேஞ்சை விட அவருக்கு ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து கதறி அழுக சொன்னா அழுகிறாரு வித்வுட் கவரிங் ஹிஸ் ஃபேஸ். He is able to do that for like ஒரு solid 1 minute. He is able to cry, which is one of the tests of an actor, to be able to convincingly cry on demand. அதெல்லாம் பண்றாரு. And நான் சொன்ன மாதிரி அவரோட range is much more than what is currently seen. பார்த்ததை விட அந்த ஒரு ஸ்டாயிக் ஃபேஸ் அப்படிங்கிறது let's not confuse it. அவ்வளவுதான் கேட்டிருக்கோம், அவ்வளவுதான் நம்ம கேட்டிருக்கோம். நம்ம ரெண்டாவது, we also live in an era age where we are getting closer to reality a little bit. I mean, அந்த பயங்கர ஹிஸ்டீரியானிக் ஆக்டிங்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு. பட் ஐ எம் ஷூர் and with time he is now doing a film that's a romantic film. Like it seems to be a very fun film. So I'm sure he'll show that side. நீங்க ரசிச்ச சைடு என்ன as a performer இந்த படம் பொறுத்தவரைக்கும்? He can deliver gravitas. அதாவது ஒரு இவர் வந்து ஒன்னு சொல்றான்னா, இதுல வந்து ஒரு நான் எங்க படத்துல வந்து ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றோம், ஸ்கேர்ஸ்லி பிலீவபிள். அது இப்போ சும்மாரியா இப்பெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும். இது எந்த மூஞ்சி சொன்னா நம்புறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம there are other people whom I can think of who cannot sell that. இது அவன் சொன்னானா இல்ல அப்பெல்லாம் சும்மா நீ இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இவர் ஒரு லென்த்தா ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், இதுதான் அது அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு நம்ம எல்லாமே நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்ல முடியும். I mean, you are excited about your own film. நாளைக்கு நீங்க பார்த்துட்டு அந்த அளவுக்குலாம் இல்லையே அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் எங்களுக்கு crew, people who have seen the film, he is selling that. அந்த ஏன்னா we are dependent on him. இப்போ நீங்க வந்து சந்திரமுகில வந்து ரஜினி சொல்லுவார்ல, இந்த நான் அவங்க ஊருக்கு போனேன், அது ஒரு லென்த்தி டயலாக். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கதை ஒன்று சொல்லுவார். அவங்க அம்மா வந்து கெரோசின் ஊற்றி கொளுத்துனாங்க. இதை வந்து அவர் சொன்னாதான் அவ்வளவு நேரம் உட்காந்து பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷனை வேற யாராவது கொஞ்சம் போர் அடிச்சு எந்திரிக்க கூட தோணலாம். பட் அவர் சொல்லும் போது யுவர் வாட்சிங் இட் போய்கிட்டே இருக்கே அப்படின்னு தோணல. அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேய் கதை மாதிரி ஒரு கதையை சொல்லி நம்ப வைக்க வேண்டியதா இருக்கு. அது எப்படிங்க அப்படி நடக்கும் அப்படின்றத தாண்டி இவர் சொல்லி சரி ஓகே I give you the benefit of doubt, நீ சொன்னா கரெக்டா இருக்குன்ற அளவுக்கு அந்த கிராவிட்டாஸ் இருக்கு அவருக்கு. அது என்ன சொல்றது, he has developed it over time, he has evolved into that. நம்ம ஜேர்னலிசம் பத்தி பேசிட்டு இருந்ததுனால போர்ட்ரேட் ஆஃப் ஜேர்னலிசம் இன் சினிமாவை பொறுத்து லார்ஜ்லி ஒரு டிராமாட்டிக்கான விஷயங்கள் மட்டும் பெருசாக காட்டப்பட்டிருக்குல்ல. லைக் அதனால தான் ஜெனரலா ஃபோட்டோகிராஃபர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. விஷுவல் மீடியம் ஆட்டோமேட்டிக்கலி லென்ஸ் இட்செல்ஃப் டு சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பைக்ல போய்கிட்டே அப்படி பயங்கரமா போட்டோ எடுப்பதாக இருக்கட்டும், இல்ல இருட்டுல இருந்து பயங்கரமா லைட் இல்லாம போட்டோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நீங்க what does this film bring to depiction of journalism? இந்த உலகமே ஜர்னலிஸ்ட் உலகம். the world of Ratham is the world of journalism. So ஒரு ஜர்னலிஸ்ட் வந்து ஒரு கிரைம் அன்கவர் பண்றான் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் மட்டும் கிடையாது. ஆமா, it is about, I mean, the heroine character played by Nandita Shweta, for example, is also an editor. She's a crime editor. So everything, Nirgal Ravi runs the publication. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உலகமே அதுதான். இல்லை என்னன்னா எங்களுக்கு நிறைய ஆசை இருக்கு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ ரிசர்ச் பண்ணோம். we've done both the writers who have written it with me are people from journalism, like Atisha and Karki, are both ex-Ananda Vigadan Pudhiya Thalumurai people. So we extensive we have gone into the world of journalism. I took nearly 2.5 years to write the script. So எங்களுக்கு wealth of information எங்ககிட்ட இருக்கு சொல்றதுக்கு. I mean, which we know. வெளியே தெரியாதுன்ற பொதுமக்கள் கேட்டா இது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆனா எவ்வளவு வைக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல. Because at the moment we are all obsessed with run time. So everybody is asking படம் எவ்வளவு லென்த் எவ்வளவு வருது அப்படின்னு கேட்கும்போது ஸோ 100% கதைக்குள்ள இருக்கிற விஷயங்களை தான் வைக்க முடியுது. ஸோ வி கான் கிவ் இட் கொஞ்சம் ப்ரீத் டைம்லாம் வந்து இந்த லக்ஸரி கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லக்ஸரிலாம் இப்போ இல்லை. சீனை எங்கே ஆரம்பிக்கிறோம்னா ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கணும், ஆக்ஷன் முடிஞ்சோன்னா புல்லட் வெளில வரும்போது சீன் ஆரம்பிக்கும். அவர் உள்ள வரும்போது செருப்பு அவுத்து வச்சுட்டு வர கூட டைம் இருக்காது.
நீ செருப்பு அவுத்து வச்சு தான் ஷார்ட்டா ஓபன் பண்ணணும். அப்படி இருக்கிற இடத்துல வந்து எவ்வளவு முடியுமோ we have packaged interesting things that we found about journalism in the. நீங்க இந்த ஆராய்ச்சி பண்ணி கண்டெடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இது சினிமாக்கு உகந்த ஒரு மெட்டீரியலாக இருந்துச்சா உங்களுக்கு? அதான் சொல்றேன். ஐ மீன் ரொம்ப இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இது ஐ டோன்ட் நோ விஷுவலா இது டிரான்ஸ்லேட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அதை நம்ம நேச்சுரலி கன்சிடர் பண்ண மாட்டோம்ல. அது ஸ்டோரி மெட்டீரியல் இல்லைன்னு விட்டுருவோம். பட் தேர் இஸ் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சாரி இஃப் ஐ கேன் ஜஸ்ட் இன்டரப்ட் யூ, மோஸ்ட்லி ஜேர்னலிசம் ஒரு பயங்கர எக்ஸைட்டிங் ஜாபாக காட்டுவாங்க இல்லையா சினிமால. எஸ்பெஷலி ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு செகண்டும் பயங்கர ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும்பா இந்த வேலை. என்ன வேலை, ஐயோ இவ்வளவு. பட் லார்ஜ்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் நாட் சோ எக்ஸைட்டிங். யூ நோ யூ ஸ்பெண்ட் hours any job even if you are a detective for example, பாதி நேரம் ஏதாவது வீட்டுக்கு முன்னாடி நின்று கார்ல அவன் வருவானான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்க எந்த ஒர்க்கை நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அதை கொஞ்சம் ரொமான்டிசைஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸைட்டிங் ஆகினா தான் பாக்குற மாதிரி இருக்கும். பட் எங்களுக்கு ஜேர்னலிசம்ல என்ன அப்படின்னா, லைக் இப்போ எப்படி சொல்றது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூஆர் போலீஸ்மேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், நீங்க கிரைம் டிவிஷன்ல இருக்கீங்கன்னு வச்சுங்க. நீங்க பார்க்குற உலகத்தை பப்ளிக் பார்க்கவே பார்க்காது. அவனுக்கு இவங்கெல்லாம் எப்படி டெய்லி எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு இதே ஸ்ட்ரீட்ஸில் இதே போயிட்டு நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படி ஒரு உலகம் இருக்கிறதே இவங்களுக்குலாம் தெரியாதான்னு அவனுக்கு தோணும் கண்டிப்பாக. பிகாஸ் ஹீ சீஸ் சம்திங் எல்ஸ் டோட்டலி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ரைட். ஐ ஃபைண்ட் இந்த நிறைய ஜேர்னலிஸ்ட் சீம் டு நோ அ லாட் அபவுட் ஆல் தீஸ் வேர்ல்ட்ஸ், நாட் ஜஸ்ட் ஒன்று. இவங்களுக்கு எல்லா உலகத்தையும் பற்றியுமே தெரியுது. அவங்க ஒரு சில ஜேர்னலிஸ்ட்லாம் பேசும்போது just talking about postmortems and mortuaries and stuff like that, அந்த ஆளுக்கு அவ்வளோ நாலேஜ். ஐ எம் திங்கிங் ஒரு பெத்தாலஜிஸ்ட் கூட இவ்வளோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையேன்னு யோசிக்கிறேன் அவரை பார்க்கும்போது. இந்த மாதிரி ஒரு 10 ஃபீல்டில் அவங்களுக்கு சீனியர் கைஸ் தே டெவலப். இப்போ ஐ திங்க் தே பிகம் ஆல் நீ இந்த பீட்டு தான், நீ இந்த பீட்டு தான் அப்படின்னு, நீ கோர்ட் பீட்டு, நீ லா பார்த்துக்கிற அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக லைக் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் தே பிகம். பட் இந்த ஜெனரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரம். அவங்க அந்த ஒரு என்கவுண்டர் கில்லிங்ஸை பத்தி இருக்க அவங்களுக்கு நாலேஜா இருக்கலாம். சும்மா சாதாரணமா யாராவது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட பத்தி யாராவது சொல்றோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதை தெரியும், இந்த மேட்டர் தெரியுமா உங்களுக்கு, அவங்க ஒன்று சொல்றாங்க. அந்த அவரை பத்தியான இமேஜே நமக்கு மாறி போயிடுது. லைக் தே நோ சோ மச் அபவுட் சோ மெனி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ தட் பார்ட் ஆஃப் இட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இவங்களை பத்தி கதை சொல்றா, வேற யாரை பத்தி கதை சொல்றது? சொல்லுவாங்கல்ல, உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே பணம் சம்பாதிக்கிற ஒரே வேலை இது அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா அந்த விதத்துல ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். அதை தான் அவன் ஹீரோ சொல்றான் படத்துல. நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இந்த சான்ஸ் லிட்டரலி நோ ஹியூமன் பீயிங் கிடைக்காது. வாட் யூ கேன் ஹேவ் இஃப் யூ வாண்ட். உனக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு அவைலபிளா இருக்குன்றத அவன் சொல்றான் ஒரு இடத்துல. ஓகே, இப்போ இந்த படம் இதை நிறைய பேர் ரசிச்சாங்க அப்படின்னா, இவர் ஸ்பூஃப் படம் மட்டும் எடுக்க மாட்டாரா அப்படின்னு சொன்னா அதை நீங்க காம்ப்ளிமெண்டா பார்ப்பீங்களா? இல்லை, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஆல் மை ஃபிலிம்ஸ். எனக்கு தான் தெரியும் நான் அதில் வாட் கோஸ் இன் டு மேக்கிங் தோஸ் ஃபிலிம்ஸ். சரி, நம்ம ஒரு ஃபிலிம் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி பப்ளிக் அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் வை ஐ ஆல்சோ ஹேட் தீஸ் குறியீடு. இந்த பார்த்தீங்களா ஒரு அங்கே என்ன பண்ணிருக்கீங்க, அதான் வேணாம். அது அவங்களுக்கு என்ன புரியுதோன்றது தான் எனக்கு. யூஸ்வலி இஃப் எனிபடி ஆஸ்க் மீ ஆல்சோ ஐ வில் நாட், உனக்கு என்ன தெரிஞ்சு அது புரிஞ்சா விட்டுருங்க அதோட அப்படின்றதான். இப்போ நம்ம இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக பேசுகிறோம். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு நான் பார்த்தேன் நீ சொன்ன சீன்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையப்பான்னா அவ்வளோதான். அதை நம்ம ஏற்றுக்கணும். அது அவங்க சொல்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பட் எனக்கு என்ன ரொம்ப நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ திங்க் ஐ வில் கிவ் யூ இன் சர்டன் மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபில்ம் மூமெண்ட்ஸ் வேர் யூ ஹவ் நெவர் ஃபெல்ட் தட் வே. என்னை இப்படி ஒரு சீன்ல இப்படி ஃபீல் பண்ண வச்சாங்களே அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் புதுமை இருக்குன்றதை நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நம்புறேன். நீங்க தான் சொல்லணும், ஆடியன்ஸ் ஜஸ்ட் சே இதெல்லாம் இந்த மொத்த சரக்கையும் இறக்கி அந்த மாதிரி இல்லை. பட் that's what I feel. Okay. இந்த படம் ரிலீஸ் சார்ந்து ஏதாவது is there any confusion about that? இல்ல. Okay. We are releasing on 6th. On the 6th. Okay. Before we wind up this conversation, maybe I can ask you one thing. இது கேட்கலன்னா ஏன் கேட்கலன்றதை யாராவது கேட்பாங்க. அதுக்காக இந்த தமிழ் படம் 3 ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? தமிழ் படம் 3
தமிழ் படம் திட்டு வாங்காம இருக்கணுன்றதுக்காக கேட்குற கேள்வியை நீங்க வச்சுக்கோங்க. இல்ல அந்த franchise வந்து everybody will be ready to do it. Shiva will be ready to do it. I will be ready to do it. Why not will be ready to do it? Yeah. Because primarily it's a lot of fun. It's a hoot. It's a picnic. போய் ஜாலியா இந்த உனக்கு ஒரு காசு கொடுக்குறேன் போய் ஒரு 6 மாசம் ஜாலியா இருந்துட்டுவான்னு சொல்ற மாதிரி தான். ஏன்னா மோஸ்ட்லி இந்த சீக்வல்ஸுக்கெல்லாம் கதை எழுதுறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. பட் உங்களுக்கு மெட்டீரியல் உருவாகிட்டே இருக்கும்ல, அது ஆட்டோமேட்டிக்கா. தமிழ் படம் 16 வரைக்கும் எடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு மெட்டீரியல். அது மேட்டர் இல்ல. ஸ்பீக்கிங் த ரைட் மூமெண்ட், நீங்க சொன்ன மாதிரி இந்த படம் வந்துச்சுன்னா ஐ திங்க் ஐ ஷுட் யூஸ் த மொமெண்டம் டு டூ another சீரியஸ்ன்னு சொல்றதா, ஓகே another serious film before I come back to the தமிழ் படம் franchise ன்னு நான் நினைக்கிறேன். That's what I feel. Let's see how Ratham does. But ஒரு இயக்குனராக it's definitely important for you that என்ன இது மட்டும் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் பண்ணிராதீங்க, எனக்கு அந்த பாக்ஸ்ல இருக்க விருப்பம் இல்லை. ஆமா ஆமா, இல்ல நம்ம ஜெனரலாவே வேற பண்ணணும்னு நினைப்போம்ல. I mean like you want to, I see myself doing something that's that has got a story that's happening on ஒரு 5 கான்டினென்ட்ல நடக்கிற ஒரு கதையை சொல்லணும்னு ஆசை இருக்கும். இல்ல I mean like anybody who comes here ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது ஒன்று சொல்லணும்னு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு சொல்லுங்க. இப்போ ஒரு ஆக்டருக்கு ஸ்டார் ஆகணும் அப்படின்னா, ஒரு வயபிள் ஸ்டார் ஆகணும்னா நீங்க ஒரு படிப்படியா நீங்க அந்த பட்ஜெட் எல்லாம் ஏத்திக்கிட்டு அப்படி போக வேண்டிய ஒரு ஜேர்னி ஒன்று இருக்கு. இயக்குனருக்கும் பணம் நிறைய சம்பாதிக்கணும், ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர் ஆகணும்னா ஸ்கேல் ஆஃப் த ஃபில்மை ஏத்திக்கிட்டே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே அப்படி போக. கரெக்ட். யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தட் ஜேர்னி? அப்சல்யூட்லி. ஓகே. நம்ம வந்து என்ன அப்படின்னா வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து I will make films that cost 10 crores which will gross 20 crores. I will keep doing it சொல்ல முடியாது, அந்த ஸ்பேஸ் இல்லை. நீங்க அங்க இருந்தீங்கன்னா அங்க இருந்து கீழே தான் போக முடியும். புரியுது. நீங்க நெசசரிலி இங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல போய்கிட்டே இருந்தா தான் இங்க இருக்க முடியும். இருக்கிற இடத்துல இருந்தே இருக்க முடியாது. இருக்கிற இடத்துல இருக்கணும்னா வெளியே தான் போகணும். So you have to keep growing. At least if you want to be in the business, you have to keep growing. So, and also the heart wants what it wants. I mean, bigger budgets, bigger landmarks, I mean, bigger, நம்ம இப்போ இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நம்ம இந்த படத்துக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும்ன்ற ஒன்று இருக்குல்ல, அந்த லிமிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறது இஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் அ ஃபில்ம் மேக்கர் தான். ஐ மீன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நினைச்ச படங்களை எடுக்க முடியும் அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா. So, I wish you the very best. Thank you. Ratham, and இது உங்களுடைய என்ன சொல்றது, நீங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்களை let it open up all these doors and windows for both you and Vijay. Thank you, Sudhir. Thank you so much.